ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய மேன்மைக்காக தாவீதை குறித்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாம் தியானித்தோம். இப்பொழுதும் அந்த தாவீது அவருக்குண்டான நெருக்கத்திலே அவர் சொல்லுகிற காரியம், என் சிநேகத்துக்கு பதிலாக விரோதித்தார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், அவருக்கு விரோதம். இவர் நேசித்தவர்களெல்லாம் விரோதித்தார்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் விரோதித்தார்கள். தாவீதோட 3 சகோதரர்கள் படை வீரர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீதோ ஒதுக்கப்பட்டு ஆடு மேய்க்கிற ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒதுக்கப்பட்ட தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த ஒதுக்கப்பட்ட தாவீது தன் சகோதரர்களுக்காக தன்னுடைய தந்தை சொன்னபடியாக சில சாப்பிடுவதற்கு உண்டான பண்டங்களை கொண்டு போகிறார். அங்கே போன பொழுது காரியங்கள், கோலியாத்தை குறித்து காரியங்களை மற்றும் விசாரிக்கவில்லை. என்ன அப்படின்னு, அந்த கோலியாத்தை கொன்னால் ராஜா என்ன செய்வார் என்பதை குறித்து விசாரிக்கிறார். அப்பொழுது சகோதரர்கள் வந்து, நீ என்ன அந்த கொஞ்சம் ஆடையை விட்டுட்டு இங்கே வந்து இந்த போரை பார்க்கறதுக்கு வந்தியா? உதாசீனப்படுத்துகிறார்கள். ஆனால் தாவீது ஒரு தரிசனத்தோடு கூட, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, சபையில இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, அழைக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? நிச்சயமாய் ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்கள் அநேக உபத்திரங்களுக்கு மத்தியிலே யார் யார் உபத்திரப்படுத்துகிறார்களோ, யார் யார் உங்களை கேவலப்படுத்துகிறோம் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு செய்வாருங்க, அவரால் முடியும். என் சேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், இன்னொரு பகைக்கிறார்கள், ஆனால் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாருங்க, கோலியாத்தை ஜெயித்து தலை வெட்டி கொண்டு போய் ராஜாக்கு கொடுத்தும் கூட ராஜாவை, அதற்கப்புறம் ராஜாவோடு கூட இருந்து ராஜாவுக்கு பக்கபலமாக இருந்து ராஜாவை நேசித்து தேசத்தை நேசித்த அந்த தாவீதை சவுல் வெறுக்கிறார். சவுல் வெறுக்கிறாருங்க. நீங்கள் கவனிப்பீர்களானால், அந்த சவுல் காடு மேடெல்லாம் அலைந்து எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று அலையும் பொழுது ஒரு இடத்துல ஒரு மலஜலாதிக்கு போகிறார். அங்கே தாவீது அவருடைய வஸ்திர தொங்கலையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ராஜாட்ட சொல்கிறாரு, ராஜாவே, இந்த செத்த நாயா தேடி வந்தீங்க, தெல்லு பூச்சியா தேடி வந்தீங்க. தாழ்மை. ஒரு மனுஷன்கிட்ட மற்றவர்களுக்காக விரோதிக்கிறவர்களுக்கு பகைக்கிறவர்களாக செபிக்கிறவர்களும் இருப்போம், ஆனால் தாழ்மை, அந்த தாழ்மையை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. செத்த நாயா தேடி வர்றீங்க, இந்த தெல்லு பூச்சியவா? எனக்கு அருமையானவர்களே, ஆனாலும் கூட சொல்லுகிறார், இப்படியாக உண்மை கொன்று போட முடியும். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க, கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார், நீங்கள் சவுலை கொன்றுடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைக்கக்கூடாதுங்கிறார். ரொம்ப தெளிவான சிந்தனை, தெளிவான வெளிப்பாடு தாவீதுகிட்ட இருந்ததுங்க. இன்னைக்கு தெளிவான வெளிப்பாடோ தெளிந்த புத்தியுள்ள சிந்தனையோ குறைந்து வருகிறது. சபைக்கு விரோதமாக எழும்புகிறதோ, ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், அங்கே கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட இத்தனைக்கு பொல்லாத ஆவி இருக்கிற சவுலை கொள்ளுவதற்கு தாவீது கரத்தை நீட்டவில்லைங்க. இப்பொழுது இந்த காலங்களிலே துணிந்து கரத்தை நீட்டுகிறார்கள், துணிந்து குற்றப்படுத்துகிறார்கள், துணிந்து துரோகம் பண்ணுகிறார்கள். பார்க்கும் பொழுது சபையிலே அவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஒரு
5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் விசுவாசியை இருக்கிறாள். ஒரே ஒரு ஆளை கூட ரட்சிப்புக்குள்ள நடத்தாத ஆள், சபையிலே குழப்பம், யாரை பார்த்தாலும் குற்றப்படுத்துகிற காரியங்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இனிய நாட்கள் இல்லை. சகோதரர்கள் இழிவா பேசுகிறாங்க, சவுலை விரட்டுறாரு. நான் கடைசியில் தான் நேசித்த அந்த சவுல் கடைசியாக அவருக்களாக நான் நினைக்கிறேன் தாவீது ஜீவித்திருப்பார். அந்த மனுஷன் கடைசியில் சொல்கிறாரு, நீ ராஜாவாக இருப்ப, நீ ராஜாவாய் ஆளுகை செய்யும் பொழுது இதோ என்னுடைய சந்ததி வேறு இருக்காதபடி நீ உறுதி சொல்லணும். என்கிட்ட என் சந்ததியை வேறு இருக்க மாட்டேன் என்று எனக்கு ஆணையிட்டு கொடு. எப்படிப்பட்ட பாருங்க. தாவீது சிநேகித்தார், சவுல் விரோதியாய் பகையாளியாய் மாறினார். ஆனாலும் கூட தாவீது வந்து கடைசி நீங்கள் யார் யாரை பகைக்கிறீங்களோ, யார் யாரை விரோதிக்கிறீங்களோ, அந்த யார் உங்களை நேசிக்கும்வர்களை விரோதிக்கும் பொழுது அவங்கள்ட்ட தாங்க அவங்க வந்து விழணும். கர்த்தர் அப்படிதான் செய்திருக்கிறார். சவுல் கெஞ்சுகிறார், என் சந்ததியை வேறு இருக்க வேண்டாம், எனக்கு உறுதிக்கு சொல்வார், ஆணையிட்டு கொடு. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் இதோ நமக்கு விரோதமாக பகை காரியங்களை உண்டு பண்ணினா ஒன்றுங்கிறவர்களுக்காக செபிப்போமானால் நிச்சயமாக அவர்கள் நம்மகிட்ட வந்து உதவி கேட்கிறவர்களாய் வரும். கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அநேகரும் வேதம் தெரியாத சபிக்கப்பட்டவர்கள் கூட நேசிக்கிறவர்களை சிநேகிக்கிறவர்களை வெறுக்கிறவர்கள், விரோதமாய் பகை வைத்திருக்கிறவர்கள் பக்கத்திலே சாத்தான் நிற்பான். அவருடைய ஜெபம் பாவமாக கடவது. அவர்களுக்காக இதோ சிநேகித்தவர்கள் ஜெபித்தாலும் அவர்கள் சுகமடைய மாட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, நீ நாட்களில் ஒருவேளை நீங்கள் சிநேகித்தவர்கள் உங்களை வெறுத்தால் பகைத்தால் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மாறுதலாய் அவர்களை கொண்டு வந்து நம்மிடம் சேர்ப்பார். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.